இந்த செய்தியின் வேலையை நாம் ஆரம்பிப்போம். மகா கிருபையும் இரக்கம் எங்கள் ஆண்டவரே, இந்த விசேஷித்த இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக நீர் என கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வார்த்தை இல்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று உம்முடைய வார்த்தையை எச்சரிக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை எங்களையுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. பரத்திலிருந்து வார்த்தையை அனுப்பி வழி நடத்துங்க. பரத்திலிருந்து வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஏற்கனவே உங்கள் மத்தியிலே நேரடியாக நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். மீண்டுமாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய சங்கத்தினர் அனைவருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாதுகாப்பின் வாழ்க்கை. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் இந்த பாவ உலகத்திலே கெட்டு போக கூடாது, நரகத்தின் பிள்ளைகளாய் நாம் போய்விடக்கூடாது, பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறி அவருடைய சமூகத்துல நாம் எப்பொழுதும் கலிகூறக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இயேசுவாக இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்து கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த நோக்கமே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பாதுகாப்பை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நடப்பது என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களானால் வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெறாதபடி போகிறதை பார்க்கிறோம். பாதுகாப்பை பெற வேண்டிய கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பை பெறாதபடி போகிறதை பார்க்கிறோம். ஏன்? எப்படி நாம் மறுபடியும் அவருடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியில நான் சகரியாவிலிருந்து நான் முதலாவது அங்க இன்றைக்கு நான் செய்தியை கொடுக்க நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சகரியா 11வது அதிகாரத்தை எடுங்க. அந்த 11வது அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் செய்தியை கொடுக்க போகிறேன். முதல் 3 வசனங்களை வாசிச்சு விட்டு அதற்குடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். பின்னாடி 1100வது பக்கத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. சகரியா 11வது அதிகாரம். லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற, தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது, மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது, யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க ஒரு இடத்தினுடைய அழிவை குறித்து சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். சகரியா என்றால் கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்ற அர்த்தம். இந்த சகரியா இந்த தீர்க்க தரிசனத்தை எப்பொழுது கூறுகிறார் என்று சொன்னால் கிமு 520 கூறுகிறார். 520 ஆரம்பிச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு 516 வரை அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்பொழுது உரைக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு, தேவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பின்னணியை நீங்க பார்க்கும்போது
எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவருங்க அதை குறித்து சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். சரி, தேவன் அதோடு கூட அப்படியே விட்டுட்டாரா? எரேமியா 29:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவன் மறுபடியும் நான் உங்களை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஆக இந்த நல்வார்த்தையை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார்? பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு போயாச்சு. 70 ஆண்டுகள் அங்கு அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க, சிறையிருப்பில் இருந்து விட்டார்கள். இருந்த பின்பு மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பக்கம் 851 அது சொல்லப்பட்டிருக்கிறார். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று ஆண்டவர் அங்கு ஏசாயன் மூலமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாபிலோனிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோரேஸ் என்கிற பாபிலோன் ராஜாவை எழுப்பி, பிரஜாதி ராஜாவை எழுப்பி ஆண்டவர் மறுபடியுமாக இந்த இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவார் என்று இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 42,360 யூதர்கள் செருபாபேல் என்கின்ற ஒரு ஆளுநர், கவர்னருடைய தலைமையிலே திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வருகிற வேளையிலே அவர்களோடு யோசுவா என்ற ஒரு பிரதான ஆசாரியனும் வருகிறார். யோசுவா மோசையின் காலத்தில் இருந்த யோசுவா அல்ல, இந்த யோசுவா வேறு, இவர் ஆசாரியன். ஆக அதோடு கூட இந்த 32,460 பேர் இருக்கக்கூடிய அந்த இதுல அந்த ஜனங்களில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சகரியாவும் ஆகாய் தீர்க்கதரிசியும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். 2 தீர்க்கதரிசி. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சகரியாவுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஊழியத்தை ஆரம்பித்தவர், ஏறக்குறைய சமகாலத்தவர் என்று கூட சொல்லலாம். அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தபோது செருபாபேல் தலைமையில இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் திரும்பி வந்தபோது அந்த இஸ்ரேல் தேசம் மிகவும் பாழான நிலையில் இருந்தது. ஆலயம் இடிக்கப்பட்டு போய் கிடந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் சகரியா மூலமாக நல் வார்த்தைகளை கூறுகிறார். தேர்தலான வார்த்தையை, நம்பிக்கையின் வார்த்தைகளை அந்த தேசத்துக்கு ஆண்டவர் கூறுகிறார். நீங்க சகரியா 1வது அதிகாரம் அந்த 12 வசனங்களிலிருந்து 12லிருந்து 16 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேவன் எப்படி ஆறுதல் படுத்துகிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார், தேற்றுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சகரியா 1வது அதிகாரம் 12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால்
சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். பாருங்க, இப்படி ஆறுதலான தேறுதலான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையை சகரியா மூலம் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க அதே இதுல சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்க நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு நல்ல குருத்தோலை ஞாயிறினுடைய அந்த நினைவு வரும். அப்போ என்ன தெரியுது, நீங்க ஏசாமி பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இத்தகைய வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார். இப்படி ஒரு ராஜா வருவார் என்கின்ற காரியம். ஆக இந்த மாதிரி தேவன் அவர்களுக்கு நல் வார்த்தைகளை கூட்டி தேர்தலான நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கிற 16வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 9-16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாக்கு. அதே மாதிரி 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். 12வது வசனத்தையும் வாசிப்போம். அதே அதிகாரம் 10-12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவான ஒரு நம்பிக்கையான வார்த்தையை, ஆறுதலான தேறுதலான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தமுள்ள வசனங்களை எல்லாம் சகரியா மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்துட்டு வந்த ஆண்டவர் என்ன ஆச்சு? 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கிறது. மறுபடியும் அந்த 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அறனுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. கிபி 70 நடக்க போகிற இஸ்ரவேல் தேசத்தின், விசேஷமாக எருசலேமினுடைய அழிவை குறித்து இங்கு தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, டைட்டஸ் வெஸ்பேசியஸ் என்ற ரோமானிய சக்கரவர்த்தி வந்து கிபி 70 அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட்டார். லீபனோன் என்பது லெபனான், இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லெபனானில் இருந்து ஆரம்பித்த அந்த அழிவு. கேதுரு மரங்கள் எல்லாம் ஏறக்குறைய 150 அடி உயரம் உள்ளதாக இருக்குமா. அவ்வளவு உயரமான மரங்கள் எல்லாம் இன்னைக்கு கலிபோர்னியாவில் அவ்வளவு பெரிய மரங்கள் இருப்பதாக சொல்வாங்க. ஆக அந்த மரங்களை எல்லாம் அக்கினி பட்சிக்கும்படியாக அந்த அழிவு வரப்போகிறது. எது வரைக்கும் அந்த அழிவு வருமா? தெற்கு பகுதியில, வடக்கு பகுதியில லெபனான்ல ஆரம்பிச்சு தெற்கு பகுதியில ஜோர்டான் வரைக்கும், யோர்தான் வரைக்கும் அந்த அழிவு அப்படியே வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏசாமி பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிபி 70 இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகிறது.
என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை எச்சரிப்பு கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன் இது வரைக்கும் ஆசீர்வாதமான வார்த்தை, வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், தேர்தலான வார்த்தைகளை கொடுத்துட்டு வந்த தேவன் ஏன் இப்படிப்பட்ட 11வது அதிகாரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தது காரணம் என்ன? இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து பாவத்திலே ஜீவிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கும் போது அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறாமல் போகிறதை பார்க்கிறோம். பாவத்திலே தொடர்ந்து ஜீவிக்கும் போது, துணிகரமாய் வாழ்கிற போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் நாம் பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் இல்லாதபடி வாழ முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ஆசீர்வாதத்தை, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ மீண்டும் மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போனார்கள். எப்படி போனார்கள் பாருங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னு சொன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். 4வது பாருங்க, 11வது அதிகாரம் 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். பாருங்க, இஸ்ரேல் தேசம் பாபிலோன் ராஜாக்களினாலே அழிக்கப்பட்டு நல்ல திடகாத்திரமான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இஸ்ரேல் தேசத்துல இருந்ததோ நோஞ்சான்கள், வியாதி பிடித்தவர்கள், வயோதிபர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், இப்ப சாவமோ பிறகு சாவமோ என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், கொலை என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மக்களையே அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அங்க இருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து, எப்பா இந்த கொலை என்கிற ஆடுகளை மேய்ங்கப்பா, ஆடுகளை மேய்ங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாக போற நிலை இருக்கிற அந்த ஆடுகளை கொஞ்சம் மேய்ங்க. ஆனா அந்த மேய்ப்பர்கள் எப்படி என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. 5வது வசனம். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவர் சில சபைகளுக்கு, சில ஊழியக்காரர்களுக்கு, சில கிறிஸ்தவர்களுக்கு என்று சில ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆத்துமாக்களை நாம் காப்பாற்றுகிறோமா? ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு ஆண்டவரை அறியாத ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்தி அழிவிலிருந்து தப்பி பிழைக்க செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அன்பானவர், ஆண்டவரை அறியாத மனிதன் பலவித பாவங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பான். எப்போ வேணாலும் அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற நிலையில இருப்பார். உண்மையாக ஆண்டவரண்டையில மனம் திரும்பின ஒரு மனிதன் என்ன செய்யுமா? ஜாக்கிரதையாக இரட்சகரை அவனுக்கு கொடுத்து, அப்பா ஆண்டவரண்டையில வந்துரு, மனம் திரும்பு, உன் பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளவா, பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளவா. நீ ஒரு ஆபத்தான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற, எப்ப வேணாலும் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். தயவுசெய்து இயேசுவை அறிந்து கொள், இரட்சகரை அறிந்து கொள், பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவரை அறிந்து கொள் என்று சொல்லி அவர் அண்டையிலே வழி நடத்தும். ஆனா அநேகர் அப்படி அல்ல. எளிதாக அந்த ஆத்துமாக்களை என்ன செஞ்சிடறாங்க? அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து சொத்து வரைக்கும் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு கிறிஸ்தவர்களே செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பிரான்ஸ் நாட்டுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நடக்குது. ஆராதனை முடிந்த உடனே அந்த போதகருடைய 2 வாலிப பிள்ளைகள் அப்பாவிடத்துல போய், அப்பா எங்களை இந்தியாவுக்கு ஆண்டவர் போக சொல்றாருப்பா ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்ல. உடனே அவர் அந்த அப்பா என்ன பண்ணிட்டார்? பாம்பேக்கு டிக்கெட் எடுத்து 2 வாலிப பிள்ளைகளையும் நேர பாம்பேக்கு அனுப்பி விட்டார். அந்த பிள்ளைகளுக்கு பிரெஞ்சை தவிர ஒண்ணுமே தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாது. நேர பாம்பே ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அந்த பிள்ளைகள் யாரு பக்கத்துல வந்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லியில இருந்து ஒரு பிளைட்ல வந்தவர், அவர் அருகில வந்த உடனே அவரை பார்த்து பாஸ்டர் பாஸ்டர்ன்னு சொன்ன உடனே அந்த நாட்கள்ல அந்த தமிழ்நாட்டுக்காரருக்கு பாஸ்டர் சுந்தரம் தான் தெரிஞ்சிருக்கு. பாஸ்டர் சுந்தரம் கோ டு சென்னை அப்படின்ட்டு போயிட்டாரு.
உடனே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிச்சு, நேர சென்னைக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துச்சு. சென்னை ஏர்போர்ட்ல இறங்கிட்டு பாஸ்டர் சுண்டரம் 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 இருந்திருக்கு இந்த பிள்ளை. அப்புறம் அங்கிருந்து யாரோ ஒரு ஆள் என்ன பாஸ்டர் சுந்தரத்துல கொண்டாந்து அவர்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்காரு. அவருக்கு பிரெஞ்சு தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும் பாஸ்டர் சுந்தரத்துக்கு. அப்ப அவரு இந்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இது பிரெஞ்சுலயே பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப ஒருத்தர் யாரு பிரெஞ்சு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாஸ்டர் வர சொல்லி, எப்ப அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுதுன்னு கேளியா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ற போது, அப்ப அந்த பிள்ளைய சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் எங்களை அநாத பிள்ளைகளை வச்சு பராமரிக்க சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த அநாத பிள்ளைகளை வச்சு நாங்க வளர்க்குறோம் அப்படின்னு சொல்ல. அப்ப பாஸ்டர் சுந்தரம் சொல்லியிருக்காரு, அப்பா எனக்கு அநாத பிள்ளைகளை வச்சு பராமரிக்கணுங்கிற ஊழியம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, வேற ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்காரியா, நீங்க அங்க போங்க, அவரை போய் பாருங்க. சரி, நேரம் அவரை போய் பார்த்து இந்த 2 வாலிப பிள்ளைகளும் எங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுங்க, நீங்க அந்த அந்த இடத்துல நாங்க அந்த அநாத பிள்ளைகளை வச்சு நாங்க ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி இந்த 2 வாலிப பிள்ளைகள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு இடத்த வாங்கியாச்சு, கட்டடத்தை கட்டியாச்சு. கடைசியில கட்டடத்தை கட்டி திறப்பு விழா அன்னைக்கு எல்லாம் திறப்பு விழாலாம் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் சொன்னாராம், இனிமே நீங்க 2 பேரும் இங்க வராதிங்க. என்னது, நாங்க தானே காசு கொடுத்தோம். இல்ல இல்ல, இது பாருங்க ரெக்கார்டெல்லாம் உங்க பேரே இல்லை, இதுல இல்லையே, இது உங்க இடம் இல்லை, நீங்க போயிடலாம், நீங்க வேற இடத்துக்கு போயிடலாம். கடைசியில அந்த பிள்ளைகள் வேற இடத்துக்கு போய் மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. பாருங்க, ஆத்துமாக்களை பராமரிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு இந்த மேய்ப்பர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, 5வது வசனம், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள், அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு சோத்திரம், நாங்கள் ஐசுவரியவான்களானோம் என்கிறார்கள், அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்த தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் தெரியுமா? வேதனைப்பட்டார் அந்த நாட்களிலே. எப்படி வேதனைப்பட்டாராம்? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனத்துல, நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன், அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கைக்கு ரோமானியர்கள் கைக்கு தப்பிவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும். யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் எழுதுகிறார், ரோமானிய சக்கரவர்த்தி டைட்டஸ் வெஸ்பேசியஸ் வந்து அழித்த யூதர்களை காட்டிலும் ஒரு யூதன் இன்னொரு யூதனை கொன்ற எண்ணிக்கை தான் அதிகமா. பார்த்துக்கு, சக மனிதன் சக இனத்தை கொன்றதே அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த அழிவு வந்தது. அவர்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை. இன்னும் அந்த ஜோசிபஸ் என்ன எழுதுகிறார் தெரியுமா? அந்த நாட்களிலே எருசலேமிலே ரத்தம் மாறாக ஓடியது. குதிரை வந்து நின்ற பொழுது அந்த குதிரை மூக்கு வரைக்கும் அந்த ரத்தமானது ஆறாக ஓடிச்சான், அவ்வளவா ரத்தம். அதே மாதிரி பாருங்க. ஆக இப்படிப்பட்ட பாடுகளை அறிவித்த பின்னாடி தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 7வது வசனத்தை பாருங்க, கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன், நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து. அப்பப்ப தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். பாடுகளிலே நம்மை விட்டு விடுகிறார். நான் 2 கோலை வச்சு உங்களை மேய்க்க போறையா, ஒன்னு அனுக்கிரகம், ஒன்று கிருபை என்ற கோல், இன்னொன்று நிக்கிரகம். நீங்க தவறு செய்யும் போது உங்களை தண்டித்து சரிபடுத்தி ஒழுங்குபடுத்தி
உங்களுக்கு பெற கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் வண்ணமாக 2 கோல்களை பயன்படுத்த போகிறேன். ஒன்று அனுக்கிரகம் என்ற கோல், கிருபை என்ற கோல், இன்னொன்று நிக்கிரகம் என்ற கோல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா அதே அப்படிப்பட்ட இதை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களையும் அதம் பண்ணினேன். இந்த வசனத்தை குறித்து 40 விதமான சிந்தனைகள் இருப்பதாக தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க. 3 மேய்ப்பர்கள்னா யாரு? நாம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக 3 மேய்ப்பர்களை நாம் என்ன செஞ்சுக்கலாம். ஒன்று வேதபாரகர்கள், இன்னொன்று மூப்பர்கள், இன்னொன்று ஆசாரியர்கள். இந்த 3 பேர் தான் ரோம சக்கரவர்த்தி ரோமாபுரியிலிருந்து ஆளுகை செய்வார். இஸ்ரவேல் தேசத்திலே இந்த 3 பேர் தான் அங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள். ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள். சரியாக அவர்கள் மக்களை வழிநடத்தவில்லை, அந்த மந்தையை மேய்க்கவில்லை. எனவே நான் அதம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன மறுபடியும் 9ஆம் வசனத்தை பாருங்க. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று நான் சொல்லி. இது எரேமியா 19வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்ட அதே காரியத்தை இங்கு சகரியா மூலம் தேவன் மறுபடியும் எச்சரிக்கை சொல்றார். எரேமியா 19:9 நம்ம அங்க பார்க்கிறோம். இதே மாதிரியான காரியத்தை, ஒருத்தருடைய மாம்சத்தை இன்னொருத்தர் தின்கிற அளவுக்கு அங்க நிகழ்ச்சிகள் போகும் என்பதாக தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்க எரேமியா அவர்களுடைய சத்துருக்களும், எரேமியா 19:9, அவருடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முத்திகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்த்து. ஆக இப்படிப்பட்ட இதுல வரும்போது அங்க ஏன் இப்படி தேவன் சொல்ல காரணம் என்ன? அங்க நீங்க 13-14வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் நமக்கு தெரியும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விளைவுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். பாருங்க 13வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி 12ல இருந்து வாசிப்போம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். பாருங்க, புதிய ஏற்பாட்டில யூதர்கள் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாசுக்கு கொடுக்கப்பட்ட விலைக்கரையம் 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசு என்பது என்ன? ஒரு அடிமையினுடைய மதிப்பு. மேசியாவை, இரட்சகரை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு மதித்தார்கள்? ஒரு அடிமையின் மதிப்பு அளவுக்கு, 30 வெள்ளிக்காசு என்ற அளவுக்கு தான் மதித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? நீங்க 12வது அதிகாரம் அந்த 2-3 வசனங்களை நீங்க பார்க்கலாம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன்.
எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்று. எருசலேமை சுற்றி எப்படி விரோதிகள் எழும்புவார்கள்? ஏன் எழும்புகிறார்கள்? இஸ்ரவேல் மேசியாவை புறக்கணித்தது, இரட்சகரை புறக்கணித்தது. இன்றளவும் அந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிபி 70 ஏற்பட்ட அந்த அழிவு உலகமெங்கும் இந்த யூதர்கள் சிதறி போனார்கள். ரஷ்யா ஸ்டாலின் கஷ்டப்பட்டாங்க, ஜெர்மனியில ஹிட்லர் இடத்திலே போய் கஷ்டப்பட்டார்கள். உலகமெங்கும், இந்தியாவுக்கு கூட அந்த யூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியாக போறது காரணம் என்ன? இன்றளவு கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வளர்ந்திருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமான வளர்ச்சி, நல்ல போர் ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை. பாலைவனத்தை நல்ல சோலையாக, நல்ல விவசாய நிலமாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் சமாதானம் எங்கே? ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்கே? சமாதானமாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்கிறார்களா? இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தேவனை, அவர்கள் மேசியாவை புறக்கணித்தார்கள், இரட்சகரை புறக்கணித்தார்கள். இரட்சகரை புறக்கணிக்கிற, மேசியாவை புறக்கணிக்கிற ஒரு தனி மனிதனோ, ஒரு வீடோ, ஒரு நாடோ சமாதானமாய் இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், சமாதானத்துக்கு, பாதுகாப்புக்கு அங்க வாய்ப்பு கிடையாது. இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு? அந்த ஆயத்துல்லா கொமனி, அலி கொமேனியவோ, ஈரானுடைய அந்த பெரிய தலைவர், ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்ன பண்ணிடுச்சு? அங்க முக்கியமான தலைவர்கள் பேசி கொண்டு இருக்கும் போதே சரியாக அவரை பார்த்தே காலி பண்ணிச்சு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுமா? குரல், நம்முடைய குரலை வைத்து அந்த ஏவுகணை சரியா அடையாளம் கண்டு கொண்டு அந்த பர்டிகுலர் மனிதனை மட்டும் அழித்து போடுமா. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, என்னை அழிக்கன்னு நினைச்சா என் குரலை வச்சு கரெக்டா ஏவுகணை போட்டு என்னை மட்டும் அழிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இஸ்ரேல் தேசம் பயன்படுத்துகிறது. அந்த அளவுக்கு அறிவு தொழில்நுட்பம் இருக்குது, அறிவியல் தொழில்நுட்பம். ஆனால் சமாதானம் எங்கே? சுற்றி எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறதே. சமாதானத்தை பெறணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி அது? பார்ப்போம். 12:10 வாசிக்க கேட்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஆம் அன்பானவர்களே, தாங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்து, சிலுவையில் அறைந்து அவரை நோக்கி பார்த்து, அன்றாட நாம் நம்முடைய சிந்தனைகளினாலே, பார்வைகளினாலே, பேச்சுக்களினாலே, செயல்பாட்டினாலே எவ்வளவாக நாம் ஆண்டவரை காயப்படுத்துகிறோம் தெரியுமா? அன்றாடம் நாம் அவரை சிலுவையில் அறைகிறோம் அன்பானவர்கள். அன்றாடம் நாம் அவரை சிலுவையில் அறைந்துகிட்டோம். எபிரேயர்ல அதே மாதிரி ரிலேட்டட் அந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியும். நம்மை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை காலிலே போட்டு மிதிக்கிறோம் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து தவறு செய்வானானால், பாவம் செய்வானானால், நம்மை பரிசுத்தப்படுத்தின இரத்தத்தை நாம் காலிலே போட்டு மிதிக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அங்க மனம் திரும்புவதற்கான வாய்ப்பே இருக்காது, பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு ஒரு எச்சரிப்பே அங்க வசனம் சொல்லப்படுகிறது. நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியாக, காயப்படுத்தும்படியான கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை பார்க்க முடியாது. நம்முடைய வாலிப பிள்ளைகளிடத்துல, அடங்காத வாலிப பிள்ளைகள் தான் நம்முடைய வீட்டுல இருப்பார்கள். ஆண்டவர் தாமே நமக்கு அவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் இவ்வாறு உம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் இவ்வாறு காயப்படுத்தாது இருக்க எனக்கு உதவி செய்யும். இதுவரைக்குமே நான் சிலுவையில் அறைந்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே இனி நான் உண்மை அறையக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, நீர் விரும்புகிற வண்ணமாக வாழ உதவி செய்யும் என்று
அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வருகிற போது நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்வார். தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபை இறங்குகிறார். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, தகப்பனே, அன்றாடம் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளினாலே, பார்வைகளினாலே, பேச்சுக்களினாலே, செயல்பாட்டினாலே எவ்வளவோ மீண்டும் மீண்டும் உண்மை நாங்கள் காயப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற உண்மை நாங்கள் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய அநேக வீடுகளிலே சமாதானம் இல்லை. அடங்காத பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். கடன் பிரச்சனையோடு போராடுகிற பிள்ளைகள், வியாதிகளோடு போராடுகிறது, பிசாசின் கிரியைகளோடு போராடுகிற சூழ்நிலைகளை பார்க்கிற சுவாமி, எங்கள் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. உம்மை காயப்படுத்தாதபடி, உம்மை துக்கப்படுத்தாதபடி, உம்மை வேதனைப்படுத்தாதபடி வாழ்ந்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின்